இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 47வது அதிபராக பதவியேற்கிறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம நேரப்படி நைட்டு தான் பதவி ஏற்கிறாரு. அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரலாற்று புகழ்மிக்க 2 வேத சாஸ்திரத்தின் மீது 2 பைபிள்கள் மீது கை வைத்து பதவி பிரமாணம் செய்யப்பட்டது. நம்ம உலகத்தோட பொருள்களெல்லாம் ஈடுபட போகிறதில்ல, நம்ம நாட்டை பாதுகாக்கிறது தான் நம்ம முதல்ல எடுக்க போகிற ஸ்டெப்ஸ். யுனாயுதத்திலேயே நம்ம கலந்துக்கிறது போகிறது கிடையாது. பெண் 2 பாலினம் தான். ஒன்றுபடுத்தக்கூடியவனாக அமைதியை நிலைநாட்டுபவனாக நான் செயல்படுவேன். நான் ஏற்கனவே சொன்னது போல, பதவி ஏற்பதற்கு முன் சொன்னது போல, ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பிணை கைதிகளை வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறாங்க. மெக்சிகோவுடைய பெயர் மாற்றப்படும். பனாமா கால்வாயை பனாமா நாட்டுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுடைய உத்தரவாதத்தை மீறி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதை நம்ம வசம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம பனாமா கால்வாய நம்ம பிராந்தியத்துல சைனா இயக்கிட்டு இருக்கு பாருங்க. என்னுடைய முந்தைய ஆட்சியில் செய்தது போல சிறந்த ராணுவமாக அமெரிக்க ராணுவம் கட்டமைக்கப்படும். ராணுவத்தின் மீது தேவையற்ற சித்தாந்தங்களை நுழைச்சு தேவையற்ற பிரச்சனைகளை நம்ம அமெரிக்க ராணுவத்தின் மீது ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. ராணுவத்தின் ஒரே எண்ணம், அதனோட கடமை நம்ம நாட்டை பாதுகாக்கிறது மட்டும்தான் இருக்கும். அரசியல் சித்தாந்தங்கள் புகுத்தக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பா நிறுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா மருந்தை எடுக்க மறுத்த ராணுவர்களை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை கண்டிப்பாக மீட்பேன். சட்டம் ஒழுங்க மீண்டும் மீட்க போறோம். நகரங்களை பாதுகாக்க போறோம். உலக யுத்தங்களில் இனி அமெரிக்கா பங்கேற்காது. உறுதியோட தன்னம்பிக்கையோட நடக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். புதிய உயரங்களுக்கு நம்ம நாட்டை கொண்டு போக போறோம். வரக்கூடிய நோய்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற போறோம். உங்களை அதிகரிக்கக்கூடிய மீண்டும் வளரக்கூடிய தேசமாக நம்முடைய நாட்டை ஆக்குவோம். நம்முடைய அமெரிக்க கொடியில் உள்ள நட்சத்திரங்களை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விட போறோம். நம்முடைய அமெரிக்க கொடி செவ்வாய் கிரகத்துல பறக்க போகுது. சொன்னோட இலான் மஸ்க் சிரித்தார். அதையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான நிலையில் டாகி அமைப்பு இணைத்தலைவர் பார்த்தீங்கன்னா விவேக் ராமசாமி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த டாகி அமைப்பு செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்கும் இந்த அமைப்பில் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் விவேக் ராமசாமி தலைமையில் திடீரென்று ஆளுநராக விவேக் ராமசாமி பதவிக்கு போட்டியிட திட்டமிட்டிருக்காருன்னு தகவல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த அதிபர் தேர்தல் குடியரசுக் கட்சி சார்பகமாக போட்டி போட்ட முக்கிய நபர் விவேக் ராமசாமி. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தை கொண்டுள்ள இவர் அதிபராக வேண்டும் என பல கோடி இந்தியர்கள் ஆசைப்பட்டாங்க. ஆனால் விவேக் ராமசாமி விலகி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வழிவிட்டாங்க. இந்த நிலையில் விவேக் ராமசாமி துணை அதிபராக போட்டி போடுறாருன்னு பேசப்படுது. ஆனால் அதுவும் சில நாட்கள்லேயே ஜேடி லேன்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. தேர்தல் ட்ரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் விவேக் ராமசாமிக்கு முக்கிய பதவி கொடுக்கப்படும் என பேச்சு நிலவுனாலும் ட்ரம்ப் அவருக்கு நேரடி அரசு பதவி கொடுக்காம டாகி அமைப்பின் பொறுப்பை தான் கொடுத்தாரு. அமெரிக்க அரசின் நிர்வாகத்தையும் திறன்பட மேம்படுத்தும் முக்கியமான அமைப்பாக டாகி செயல்படுது. இந்த அமைப்பு அரசின் செலவுகளை கண்டிப்பாக குறைக்கும் முக்கிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்த அமைப்பு விவேக் ராமசாமி மற்றும் இலான் மஸ்க் தலைமையில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இலான் மஸ்க் உடன் இணைஞ்சு அமெரிக்க அரசின் செயல்திறனை மேம்படுத்தும் டாகி அமைப்பின் இனத்தலைவராக இருக்கும் விவேக் ராமசாமி அந்த பொறுப்பில் இருந்து விலகுவது குறித்து ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுது. நேற்று பதவியிலிருந்து விலகிட்டாரு. ஓஹியோ கவர்னராக பிரசாந்த தொடங்குவதற்கான அவரது திட்டங்களே காரணம். இதன் மூலம் டாகி அமைப்பின் தலைவராக எலான் மஸ்க் மட்டும்தான் தொடர்வாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற குடியரசுத் தேர்தல் அதிபராக போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் இருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரச்சாரத்திற்காக அவர் சென்ற பொழுது 2 முறை அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற பட்சத்தில் 2 இடங்களில் துப்பாக்கி சூடு நடந்த நிலையில் இருந்த பொழுதிலும் இவர் வெற்றி பெற்றார். இன்று டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக 47வது அதிபராக
பதவியேற்றார். கேபிட்டல் என்று அழைக்கப்படும் பாராளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. பதவியேற்பு விழாவில் 2 வேத ஆகமங்களின் மீது கை வைத்து, அதாவது அவருடைய மகள் அதை ஏந்தி நிற்க அவர் அதில் மேல் கை வைத்து பதவியேற்றார். வேத ஆகமத்தின் சிறப்பு என்னவென்றால் 1955ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்புக்கு 8 வயது. அவரது தாயார் பரிசாக வழங்கிய வேத ஆகமம் 2வது வேத ஆகமம் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் பயன்படுத்திய வேத ஆகமம். ஆப்ரஹாம் லிங்கன் 1961ஆம் ஆண்டு தனது பதவியேற்பு விழாவில் பயன்படுத்திய வேத ஆகமம் ஆகும். இதே வேத ஆகமத்தை இவரும் பயன்படுத்தியுள்ளார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பதவியேற்கையில் ஏதாவது ஒரு வேத ஆகமத்தை பதவியேற்பில் அவங்க மாதிரி பைபிளை வச்சுக்கிறது அவங்களுடைய வழக்கம். இவர் உணர்வு பூர்வமாக உள்ள 2 பைபிளை வச்சிருந்தார். அமெரிக்க தேசம் வேத வசனங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட தேசம். மீண்டும் அமெரிக்கா வேத வசனத்தின் மூலம் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தான் 2 வேத வசனங்களை கையில் எடுத்தார். அற்புதமான காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். சேனல் கிசான் நிரலை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு பதவியேற்ற அன்றே விரோதத்தை தடுப்பதற்காக தெற்கு எல்லையில் அவசர நிலையை பிரகடனம் செய்வதாக அறிவித்திருந்தார். முதல் முறையிலேயே அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கியதாகத்தான் தொடங்கினார். அமெரிக்காவை முதலிடத்திற்கு கொண்டு வருவதாக உறுதியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் நீதித்துறையை தவறாக பயன்படுத்துவது ஒரு முடிவுக்கு வரும் என்று அறிவித்தார். இது மட்டுமில்லாமல் நாட்டின் பாதுகாப்பு மீட்டெடுக்கப்படும் என்று பேசினார். இயற்கை பேரிடர்களை முடிவுக்கு கொண்டு வரவும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவும் முந்தைய அதிபராக இருந்த ஜோ பைடன் தவறிவிட்டார் அப்படின்ற சொல்றாரு. நாட்டின் சட்டவிரோத குடியேற்றத்தை ஒழிப்பதாக கூறிய டொனால்ட் ட்ரம்ப்காக நாட்டின் தெற்கு எல்லையில் அவசர பிரகடனம் செய்வதாக உறுதியளித்தார். மெக்சிகோ வளைகுடாவின் பேர் அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப்படும் சொன்னார். பதவியேற்ற முதல் நாளே சீனாவை சீண்டியதோடு மட்டுமில்லாமல் அமெரிக்க நாடே எல்லாவற்றிலும் முதலாக இருக்கும் என்பதையும் உறுதியளித்தார். தனது உயிர் காப்பாற்றப்பட்டது அமெரிக்காவை சிறந்த நாடாக மாற்றத்தான் என்பதை கோடிட்டு சொன்னார். அமைப்பின் வரி சீரமைப்பு செய்யப்படும் என்று கூறிய ட்ரம்ப் வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்பதை தெரிவித்தார். துப்பாக்கி கலாச்சாரம் ஒழிக்கப்படும், ஆண் பெண் என்ற 2 பாலினருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்பதை தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் மின்சார வாகனங்கள் கட்டாயம் என்ற உத்தரவு திரும்ப பெறப்படும் என்று தெரிவித்த ட்ரம்ப் அமெரிக்காவில் உள்ள வேலைவாய்ப்பு வேற நாடுகளுக்கு செல்லப்படாது என்பதை உறுதி செய்தார். செல்போன் உற்பத்தி அதிகரிக்கப்படும், நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கை அதிகப்படும் என்பதை உறுதி செய்தார். அமைதியை நிலைநாட்டுவோம், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ராணுவ சக்தியை வீணடிக்கும் நிலை கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் அதை தெரிவித்தார். ஜனவரி 20, 2025 அமெரிக்க மக்களுக்கு ஒரு விடுதலை நாள். இதை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரம் இனி என்பதை உறுதியளித்தார். பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளே இவர் வரி விவகாரத்துல புதிய அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தினார். இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துட்டார். இதுபோல ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி கலந்துட்டார். டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுமே ஜோ பைடன் போட்ட 78 கொள்கைகளை திரும்ப பெறுமாறு உத்தரவு போட்டார். உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உக்ரைன் போரையும் 3ஆம் உலக போர் நடைபெறுவதை தடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அமெரிக்கர்களின் முன்னேற்றத்துக்காக இந்நாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிப்பேன் என கூறியுள்ளார். மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 10%, சீன நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 60%, கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப் போவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா முதலான நாடுகளை ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நீங்கள் அதிக வரி விதித்தால் நாங்களும் அதைவிட அதிகமாக வரி விதிப்போம் எச்சரிக்கை கொடுத்திருந்தார். கடந்த டிசம்பர் மாதத்திலும் பழிக்கு பழி என்பதை நோக்கியே என்று ஒரே போடாய் போட்டார் ட்ரம்ப். வரி விவகாரத்தில் மற்ற நாடுகளுக்கு குடைச்சல் கொடுக்கும் வகையில் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை இருக்கிறது. இந்த வீடியோ ஃபுல்லாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பை பற்றி பார்த்தோம். அது இல்லாமல் அவர் என்னென்ன சொன்னாருன்றதை விரிவாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பல செய்திகளை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.